கீதா, நீ இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்குமா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. அருவருப்பான உன்னோட இத்தனை நாள் குடும்பம் நடத்த நினைச்சுதான் அழறேன். கண்ண முன்னாடி நீ போ அங்க இருந்து. கீதா, நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா ஒன்னையும் குழந்தையும் பிரிஞ்சு என்னால வாழ முடியாது கீதா. ப்ளீஸ். கீதா, ஒரு ஆம்பளை கண் கலங்கி இவ்வளவு தூரம் தான் தப்பா உணர்ந்து பேசுறப்போ நீ சும்மா இருமா. இத்தனை நாள் குடும்பம் நடத்துற எனக்கு இவன் புத்தி தெரியாமதான் இந்த சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பினேன். என்னைக்கோ பாக்குற உனக்கு இவன் சொல்றதெல்லாம் உண்மையாதான் தோணும். கீதா, நடந்தது நடந்து போச்சு. யார் வீட்டுல நடக்கல? அதுக்காக புருஷனை விட்டு குழந்தையோட தனியா வாழ்ந்தா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? ஏதோ கெட்ட நேரம் புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டாரு. அம்மா, இந்த ஆள் பண்ணத கெட்ட நேரம் சபல புத்தின்னு சமாதானம் சொல்லி என்னால ஏத்துக்க முடியலம்மா. என்ன அப்படி பண்ண உடம்புல ஒரு நடுக்கம் இருக்கும். ஆனா இவன் அப்படி இல்லம்மா. என்கிட்ட வந்து அந்த பொண்ணு கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்குவேன், இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லி மிரட்டதுன்னு நாடகம் ஆடி இருக்காமா. நானும் அதை நம்பி ஏதோ சத்தியம் வேண்டின புருஷனா கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த பொண்ணை போய் திட்டினேம்மா. ஆனா உண்மையிலேயே இவதாமா மாச கணக்கு அந்த பொண்ணு பின்னாடி நாயா பைய அழைச்சிருக்கான். கீதா, தப்பு நடந்ததுன்னு உண்மைதான். ஆனா நான் அதை உன்கிட்ட சொன்னப்போ அவதான் உன்னை தொலை பண்ணா, அப்புறம் தான் நீ மயங்கிட்டேன்னு சொல்ல போறியா? ஆமாமா. ச்சீ, இப்பவும் நீ ஒண்ணு உத்தமன்னு காட்டிக்க தானே ட்ரை பண்ற. இப்பதானே தெரியுது நீ என் மேல ஆசைப்பட்டது பாசம் காட்டினது எல்லாமே என் பணத்துக்கு தானே. கீதா, என் நேரம் சரியில்லாம போயிடுச்சுங்கிறதுனால நீ என்ன வேணாலும் பேசலாமா. ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை மட்டும் அப்ப பேசாத கீதா. ஏய், இத பார், உன்னோட எந்த வாக்கையும் என் மனசை மாத்த போறது இல்ல. எப்ப நீ கல்யாணம் ஆகாதவன்னு போய் சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சியும் அப்பவே என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. இனிமேலும் உன்னோட நான் வாழ்ந்தா எப்ப வேணாலும் என்னையும் என் பொள்ளையும் நீ கொல்ல கூட தாங்க மாட்டேன். என்னை விட்டு பிரிஞ்சாலும் நீ செத்து போயிட மாட்டடா. உனக்கு நான் ஒருத்தி மட்டும் தானே பொண்டாட்டி. ஒருத்தி விஷயம் தானே இப்ப தெரிஞ்சிருக்க. தெரியாம இன்னும் எத்தனை பேரோ. மாமா, அவ என்ன எப்படி வேணா பேசட்டும், நான் தாங்கிக்கிறேன். ஆனா அவ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது மாமா. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் ப்ளீஸ் மாமா. இல்லப்பா, இனிமேல் என் பொண்ணை உங்கூட நான் வாழ சொன்னா என் பொண்ணை நானே புதகுழியில தள்ளினதுக்கு சமம். என் மக சொன்னது அத்தனையும் சத்தியம். ஒண்ணுமே இல்லாத வெறும் பைய ஒன்ன என் மக ஆசைப்பட்டாலே என்ற காரணத்துக்காக எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சேன். ஆனா நீ அந்த பொண்ணை எப்படி ஏமாத்தினியோ அதே மாதிரி என் மகளை ஏமாத்திருக்க. போதும், என் பொண்ணு உங்கூட வாழ்ந்த பொய்யான வாழ்க்கை போதும். இனிமே என் பொண்ணுக்கு நான் தான் ஆதரவுங்கிறதுனால தான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்ல உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அந்த பைக் சாவி அங்கேயே வை. ஸ்டுடியோ சாவியை எடுத்து வை.